இது வந்து முள்ளங்கி இருக்கு இல்லையா, இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி முள்ளங்கி, ஒரு வெங்காயம் வச்சுருக்கோம். நிறைய நம்மளுக்கு முள்ளங்கி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா சாம்பார் மட்டும் பண்ணாமல் இது மாதிரி பொரியல் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கடுகு போடலாம். கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு. அதிகப்படியாக எதுவும் மசாலாலாம் இதில் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 ஸ்டெப்பு தான். ஒரு வதக்கி அப்படியே விசில் விட வேண்டியது தான். தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. இதில் ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, முள்ளங்கி வந்து உப்பு தாங்காது. ஒரு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து சாப்பாடில் கூட போட்டு சாப்பிட்லாம். பொரியலை வந்து சாப்பாடில் கரட்டி சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரே டிஷ்ஷே செஞ்சிட்ருக்காம, இப்போ முள்ளங்கி வாங்கிட்டு வந்தால் வெறுமனே சாம்பாரில் மட்டும்தான் போடுவாங்க. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். எந்த காய் கிடைச்சாலும் நம்ம அதில் பொரியல் செய்யலாம். செஞ்சு பார்க்கணும். நம்ம ஒன்றுமே இல்லை, இதில் ஜஸ்ட்டு கடுகு போட்டு தாளித்து சாம்பார் பொடி போட போகிறோம், அவ்வளோதான். வீட்டில் சாம்பார் இருக்கும் இல்லையா, சாம்பாருக்காக நம்ம அரைச்சி வச்சுருப்போம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் ஒரு வதக்கிடுங்க. ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், அப்போ தான் வாசனை. இதில் நல்லா வதங்கி வந்துடும். தேவையான அளவு வந்து உப்பு, தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக, நிறைய போடக்கூடாது தண்ணி. ஒரு சின்ன கப் தண்ணி ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். அதில் வெந்து வந்துடும் நம்மளுக்கு. பொரியல் ரெடி. விசில் போட்டோன்னா பொரியல் ரெடி நம்மளுக்கு. இப்போ வந்து பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்டியான முள்ளங்கி பொரியல். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஸ்ரீ ஃபேமிலி.